ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டேஸ்ட்டில் பேபி பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேபி பொட்டேட்டோஸை நம்ம வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு டேஸ்ட்டு இறங்குறதுக்காக லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க. நம்ம முழுசாக சேர்த்துருக்கனால உருளைக்கிழங்கு உள்ளே குலையாது. அதே சமயம் 2 விசிலுக்கு மேலே வேண்டாம். இப்போ பாருங்கள், 2 விசில்லையே நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு 2ஆக கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி 2ஆக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம கிளறும் போது உப்பு டேஸ்ட் எல்லா பக்கமும் இறங்கும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு டைம் பிரட்டி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வேக தேவையில்லை, லைட்டாக அதோட பச்சை வாசனை போனாலே போதும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுட்டே இருங்க. அதுலேயே இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதில் மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போதான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான், மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துக்கலாம். அதனால உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணுங்க. இடையில பிரட்டி விட்டே இருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறப்ப உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி மசாலா எல்லாமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த பேபி பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தயிர் சாதம், ரச சாதம் கூட ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த பேபி பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் கூடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.